தெலங்கானாவில் விவாகரத்து பெற்று இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட முன்னாள் மனைவியை வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு தப்பியோட முயன்றவரை பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் மகேஷ் மற்றும் சுனிதா இருவரும் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகி சாப்ட்வேர் இன்ஜினியர்களாக வேலை செய்து வந்தனர். சுனிதா நடவடிக்கைகள் மீது மகேஷுக்கு ஏற்பட்ட சந்தேகம் மற்றும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் காரணமாக இரண்டு பேருக்கும் இடையே தொடர்ந்து சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த சுனிதா நீதிமன்றம் மூலம் மகேஷிடம் இருந்து விவாகரத்து பெற்றார். இதனைத் தொடர்ந்து சுனிதா வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். சுனிதா தன்னிடம் இருந்து விவாகரத்து பெற்று இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை மகேஷால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடும் ஆத்திரமடைந்துள்ளார். விவாகரத்து பெற்ற மனைவியை கொலை செய்யும் அளவிற்கு அவருக்கு கோபம் ஏற்பட்டுள்ளது. சுனிதா தனது இரண்டாவது கணவருடன் தெலுங்கானாவின் வனஸ்தலிபுரத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளார். இதை தெரிந்து கொண்ட மகேஷ் கட்டை, கத்தி, பெட்ரோல் கேன் ஆகியவற்றை ஒரு பையில் போட்டுக்கொண்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றுள்ளார். அங்கு வீட்டில் இருந்த சுனிதாவின் தலையில் கட்டையால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்துள்ளார் மகேஷ். சத்தம் கேட்டு அருகே இருந்தவர்கள் அவரை பிடிக்க முயன்றபோது பெட்ரோல் ஊற்றி எரித்து விடுவேன் என்றும் மிரட்டி இருக்கிறார். ஆனாலும் பொதுமக்கள் சேர்ந்து அவரை பிடித்து சரமாரியாக அடித்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். மகேஷை கைது செய்த போலீசார் சுனிதாவின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.